ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் அருளி செய்த கம்பீர பஞ்சதசி வினா விடைகள். ஓம் சர்க்குருவே நம. சித்திர தீபம். வித்யாரண்ய சுவாமிகள் உலக அனுகிரக நிமித்தமாக சகல வேதாந்தத்தினுடைய பொருள்களெல்லாம் மனதிலே சேகரித்து கொண்டு சகல வேதாந்தமெல்லாம் அறிய மாட்டாத பேருக்கும் படித்தாலும் அதன் அர்த்தம் தெளிந்தறிய மாட்டாத பேருக்கும் எளிதாக வேதாந்தத்தினுடைய உண்மை பொருளை கண்டு அனுபவித்து மோட்சம் விடுதலை அடையத்தக்கதாக சகல வேதாந்த சம்பந்தப்படிக்கு தம்முடைய மனதிலே இருக்கின்ற பிரம்ம அனுபவத்தை பஞ்சதச பிரகரணத்தினாலேயே வெளிப்பண்ண வேண்டும் என்று 15 பிரகரணத்திற்குள் முந்தின பிரகரணத்தாலே அத்தியோபரோபம் அபவாதம் என்கின்ற 2 நியாயத்தையும் தழுவிக்கொண்டு பரமாத்மாவினிடத்திலே ஆரோபிக்கப்பட்டிருக்கிற ஜகத்தினுடைய லட்சணம் சித்திரமே அல்லாமல் உண்மையல்ல என்கிறதை சித்திர பட திருஷ்டாந்த முன்னிலையாக வெளி பண்ணினபடி இடத்திலே சித்திரம் ஆரோபிக்கப்பட்டால் பரமாத்மாவாக இருக்கிற தன்னுடைய சொரூபத்திலே ஜீவன் சகத்து ஈஸ்வரன் எனப்பட்ட சித்திரம் ஆரோபிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிக. மனிதர்கள் மாத்திரத்திற்கு சித்தாபாசகர்கள், சைத்தன்ய தோற்றங்கள். கற்பனைக்கு பிரயோஜனம் எது? நால்வகை சரீரங்களை அடைந்து பிறப்பு இறப்பு முதலிய சம்சாரத்தை அடைவதே பிரயோஜனம். கேள்வி: இப்படி சித்தாபாசனுக்கே சம்சாரமானால் சகலவாதிகளும் உலகத்தவரும் ஆத்மாவிற்கே சம்சாரம் என்று சொல்ல காரியமேது? பதில்: போலி வர்ணத்தை வர்ணமாக சொல்கிறார் போல உண்மை அறியாத ஜீவன் சம்சாரத்தை ஆன்மாவின் மேல் சுமத்துவதற்கு அறியாமை அஞ்ஞானமே காரணம். கேள்வி: அந்த அஞ்ஞானத்திற்கு லட்சணம் எது? அதை போக்குவதற்கு வழி ஏது? பதில்: ஆத்மாவாகிய தன்னிடத்திலே கற்பிக்கப்பட்ட சித்தாபாசனையும் ஜீவனையும் அவன் சம்சாரத்தையும் தன்னுடைய சுபாவமாக எண்ணுகிற மயக்கமே அஞ்ஞானம். தனக்கு ஒரு காலும் சம்சாரம் இல்லை, சம்சாரமும் சம்சாரியும் கற்பிதம் என்கிற விவேகமே அறிவே அஞ்ஞானத்தை நீக்கும் உபாயம். கேள்வி: அந்த விவேகம் எது செய்தால் வரும்? பதில்: ஜீவன் யார், பரமான்மா யார், இந்த உலகம் எவ்வாறு வந்ததென்று குரு முன்னிலையில் சந்தேகம் விபரீதமர விசாரித்தால் விவேகம் வரும். கேள்வி: மோட்ச நிலையில் பலமாக மிஞ்ச போகிற சத்தியமாகி அறியப்படுகிற பரமாத்மாவை மாத்திரம் விசாரிக்க வேண்டுமே அல்லாமல் மலடி மகனைப் போல இருக்கின்ற ஜீவனையும் உலகையும் விசாரிப்பதால் பலன் ஏது? பதில்: தன் சொரூபமாக இருக்கின்ற பரமாத்மாவின் இடத்திலே ஒரு விசாரமும் தேவையில்லை. விசாரமெல்லாம் ஜீவன் சக துளிகளில் தானே நுட்பமாக விசாரிக்கில் இவ்விருவகையும் பாதிக்கப்பட்ட உடனே உண்மையல்ல என்று நிச்சயிப்பது பரமாத்மாவே தானாக மிஞ்சும். கேள்வி: விசாரித்து அறிந்த ஞானிகளுக்கும் திரும்பவும் ஜீவன் சுகத்தை குறித்து விவகாரம் தோன்றுவான் ஏன்? பதில்: சுளுத்தியிலே கனவற்ற தூக்கத்திலே ஜீவன் சக தோற்றாமல் இருக்கையிலும் ஒருவரும் முக்தியடையாமல் இருக்கையினாலே ஜீவன் சக தோற்றாமல் போகிறது வாதை உண்மை அல்ல. இந்த இருவகை மித்தை உண்மையல்ல என்கிற நிச்சயமே வாதையாகும். கேள்வி: ஜீவன் சகத் இந்த இருவகையும் தோற்றுமானால் பரமாத்மா மிஞ்ச போகிறது எப்படி? கேள்வி: பரமாத்மா மாத்திரமே அழிவற்ற உண்மை பொருள் என்கிற நிச்சயமே மிஞ்சுகிறது, சகத் மறைகிறதல்லை. சகத் இல்லாதிருந்தால் ஜீவன் முக்தி அடைய வழியில்லை. கேள்வி: இந்த இருவகையும் எத்தனை காலம் விசாரிக்க வேண்டும்? பதில்: விசாரத்தினாலே வந்த ஞானம் பரோட்சம் கேள்வி ஞானம் என்றும் அபரோட்சம் அனுபவ ஞானம் என்றும் இருவகை இருக்கும். இதில் அபரோட்ச ஞானம் வந்தால் விசாரத்திற்கு முடிவு என்று அறியவும். கேள்வி: இந்த இருவகை ஞானத்திற்கும் லட்சணம் ஏது? பதில்: பிரம்மம் ஒன்று உண்டு என்கிறது பரோட்சம், நானே அந்த பிரம்மம் என்கிற நிச்சயம் அபரோட்ச ஞானம். கேள்வி: அந்த அபரோட்ச ஞானத்தை வருவிக்கிற விசாரம் யாது? பதில்: கடாகாசம், குடத்திலுள்ள ஆகாசம், மகாகாசம், எங்கும் நிறைந்த ஆகாசம், சலாகாசம், மேகாகாசம் போல கூடஸ்தரையும் பிரம்மத்தையும் ஜீவனையும் ஈஸ்வரனையும் பிரித்தறிவதே விசாரம். கேள்வி: கடாகாசமும் மகாகாசமும் யாவரும் அறிந்ததே. சலாகாசம் மேகாகாசம் இவற்றின் லட்சணம் யாது? பதில்: கடசலத்தில் பிரத்யட்சமாக மேகம் நட்சத்திரங்களினுடைய பிரதிபிம்பத்திருக்கும் ஆகாசம் சலாகாசம். மகாகாசத்தின் மேக சலத்திலே அனுமானத்தினார் கண்ட பிரதிபிம்பமே மேகாகாசம். கேள்வி: கூடஸ்தர் முதலான 4 சைத்தன்யத்தையும் பகுத்து காட்ட வேண்டும். பதில்:
நிர்விகாரமாக இருக்கிற அதிஷ்டான சைத்தன்யமே சரீரத்தில் வளையப்பட்டது கூடஸ்தர் என்றும் மற்றது பிரம்மம் என்றும் கூடதஸ்தரிடத்தில் புத்தி கற்பிதம். அந்த புத்தியில் சைத்தன்யத்தின் பிரதிபிம்ப பிராணனை தரிப்பதால் ஜீவன் என்றும் பிரம்மத்தில் கற்பிதமான மாயா பிரதிபிம்பன் ஈஸ்வரன். கேள்வி: சரீரத்திலே நான் என்று விவரிக்கின்ற ஜீவனை தவிர வேறே கூடஸ்தர் எங்கே? பதில்: சலகாசத்தினாலே கடாகாசம் மறைபட்டார் போல ஜீவனாலே கூடஸ்தரும் மறைபட்டு இரண்டும் ஒன்றாக தோன்றுகிறது. கேள்வி: இந்த ஜீவன் கூடஸ்தரை ஏன் பகுத்தறியவில்லை? பதில்: இந்த பிரித்து பார்க்காமைதான் மூல அஞ்ஞானம். கேள்வி: இந்த மூல அஞ்ஞானமாகிற அவித்யை எத்தனை விதமாக இருக்கும்? பதில்: ஆவரணம் என்றும் விட்சேபம் என்றும் இருவகையாக இருக்கும். கேள்வி: இந்த இருவகைக்கும் லட்சணம் ஏது? பதில்: கூடஸ்தன் பிரகாசிக்கவில்லை, கூடஸ்தன் இல்லை என்று செய்விப்பது ஆவரணம். கிளிஞ்சலை வெள்ளி என்று பார்க்கிறார் போல சுபாவ சைத்தன்யமாக இருக்கிற தன்னை கற்பிதமாக இருக்கிற அகங்காரியாய் காண்கிறது விட்சேபம். கேள்வி: சூரியனிடத்திலே இருட்டு இல்லாதது போல சுயம் பிரகாசமாக இருக்கிற ஆத்மாவிடத்திலே அப்பிரகாசமாக இருக்கிற அஞ்ஞானம் வர காரணமில்லை. இருந்தாலும் அஞ்ஞானத்தின் காரியமான ஆவரணம் எப்படி வந்தது? இதுவும் இல்லை என்றால் ஆவரணத்தை போக்குகின்ற வேதாந்தத்தை படிக்கவும் கணக்கில்லையே. பதில்: நான் அஞ்ஞானி என்ற அனுபவம் முன் சொன்ன தர்க்க கூட்டங்களை தகர்த்திடும். இவ் அனுபவம் சடத்தினிடத்திலே காணப்படாமல் சித்தினிடத்திலே காணப்படுகிறது. கேள்வி: அனுபவமாய் கண்டாலும் யுக்தி கூடாததேன்? பதில்: அனுபவமாய் கண்ட காரியத்திற்கு யுக்தி தேவையில்லை, காணாத காரியத்திற்கே யுக்தி வேண்டும். கேள்வி: தூணாகன நியாயம் திரும்ப திரும்ப கூறி உறப்பிக்கும் உபாயம் போல விசாரித்தல் அல்லவா புத்தி திடப்படும். அனுபவத்தை கடந்து விசாரிக்கலாகாது. ஆகையினாலே கூடஸ்தருக்கும் அஞ்ஞானத்திற்கும் விரோதமில்லை, கூடியிருக்கலாம். கேள்வி: ஆனால் இந்த அஞ்ஞானத்திற்கு விரோதியாது, அதை எவ்வாறு காணலாம்? பதில்: சாஸ்திர விசார ஞானமே அஞ்ஞானத்திற்கு விரோதி. இதை ஞானிகளிடத்தில் காணலாம். கேள்வி: விட்சேபம் எனப்பட்ட அகங்காரியார் இவன் எதினால் கற்பிக்கப்பட்டான்? இவனுக்கு அதிஷ்டானம் ஏது? பதில்: காரண காரியத்தை உடைத்தான சைத்தன்யமே அகங்காரி. அஞ்ஞான காரியமான விட்சேபத்தினாலே கற்பிக்கப்பட்டான். இவனுக்கு அதிஷ்டானம் கூடஸ்த சைத்தன்யம். கேள்வி: இப்படி கற்பிதமாக இருக்கிற அகங்காரிக்கும் சுபாவமாக இருக்கிற தனக்கும் சுபாவ சித்தமாக இருக்கிற பேதம் எப்படி? மயக்கம் பிராந்தி சித்தமாய் இருக்கும் அபேதம் எப்படி? பதில்: இது எண்ணப்பட்ட அதிஷ்டான கிளிஞ்சல் உண்மை. வெள்ளி என்கிற அரோப்பம் மித்தை என்கிறது போல சுபாவ சித்த பேதம். இது வெள்ளி என்கிற ஒரு வகை ஒருமை மயக்கம் போல நான் தான் என்கிற ஒருமை மயக்கமே பிராந்தி சித்தமாகியிருக்கிற அபேதம். கேள்வி: இது என்கிற சாமானியம் போலவும் வெள்ளி என்கிற விசேஷம் போலவும் ஆத்மாவும் அகங்காரியும் எங்கும் காணப்படவில்லையே, ஏன்? பதில்: நீதான் சொன்னவன், நான் தான் கேட்டவன் என்கிற விவகாரத்தினாலே இது வெள்ளி இது புடவை என்கிறார் போல சாமானியம் விசேஷம் இரண்டும் காணப்படுகிறது. கேள்வி: இந்த பேத ஞானத்தால் யாது பிரயோஜனம்? பதில்: தான் என்கிற சொல்லுக்கு அர்த்தம் நான் என்கிற அகங்காரிக்கு அந்நியரான கூடஸ்தர் என்ற அர்த்தம் பிரயோஜனம். கேள்வி: கடந்தான் படந்தான் மடந்தான் என்னுமிடத்திலே அசேதனிடத்திலே தான் என்கிற சொல் வரலாமோ? பதில்: சித்தாபாசன் இல்லாத படியினால் சடம் என்று சொல்லப்பட்ட கடபாதிகளும் சித்தாபாசன் உண்டான படியினால் சேத்தனமென்று காணப்படுகிற பிரம்மாதி ஸ்தம்ப பூச்சிகளும் ஆத்மா ஒருவரிடத்திலே இருவகை கற்பதங்களினானபடியினாலே எல்லாவற்றிலும் தான் என்று வழங்குகிற சொல் எங்கும் ஆத்மா உண்டு என்கிறதை காட்டுகிறது. ஆகையினால்தான் என்கிற சொல் எங்கும் வரலாம். கேள்வி: தான் என்கிற சொல் போல இது அது என்கிற சொல்லும் எல்லாவற்றிலும் சாமானியமாக இருக்கையினாலே இவைகளும் ஆத்மாவாக ஏன் இருக்கக்கூடாது? பதில்: இது அது என்கிற சொல் நல்லது பொல்லாதது என்கிற சொல் போல படிப்பாதியிலே சாமானியம் கண்டது அல்லாமல் முற்றும் காணவில்லை. ஆகையினால் இதுதான் அதுதான் நல்லதுதான் பொல்லாததுதான் என்று சர்வத்திர சாமானியமாக தோன்றுகிறது தானே ஆத்மா என்றும் மற்ற விசேஷமெல்லாம் மாயா கற்பிதம் என்றும் சித்தாந்தம் முடிவு. கேள்வி: இது எல்லோருக்கும் ஏன் தெரியவில்லை? பதில்: முன் சொன்ன அஞ்ஞானத்தினாலே அந்யோன்ய அத்தியாசம் ஆத்மாவின் தர்மங்களான சத்து சித்தை அனாத்மாவின் மீது ஏற்றி சரீரமாக நான் இருக்கிறேன் நன்கு விளங்குகிறேன் என்ற மயக்கமும் அனாத்மாவின் தர்மங்களான இல்லை விளங்கவில்லை என்பதை ஆத்மாவின் மீது ஏற்றி இல்லை இருந்தால் விளங்காதா என்ற மயக்கமும்
அனாத்மாவின் துக்கம் அநேகம் என்பதை ஆத்மாவின் மீது ஏற்றி நான் துக்கி அநேகன் என்றும் மயங்குதல் அடைந்த அஞ்ஞானிகள் சாமானியம் விசேஷம் இரண்டும் வெட்டவெளியாய் வேறுபட்டிருக்கினும் ஒன்றாய் கண்டார்கள். கேள்வி: இந்த அத்தியாசம் எப்படி போகும்? பதில்: விசார ஞானத்திலே அஞ்ஞானமும் அதன் காரியமான ஆவரணமும் போகும். கேள்வி: இந்த ஞானிக்கு காரணமான அஞ்ஞானம் போயும் காரியமான விட்சேபம் இருப்பான் ஏன்? பதில்: விட்சேபத்திற்கு காரணம் அஞ்ஞானம் என்றும் கர்மம் என்றும் இரு வகுப்பு. அவற்றில் அஞ்ஞானம் நசித்தும் கர்மம் நசியாதபடியினால் பிராரத்த கர்மம் தொலையும் மட்டும் இருக்கும். கேள்வி: காரணம் நஷ்டமாயும் காரியம் இருக்கும் என்கிறது நியாயம் அல்லவே? பதில்: தர்க்க மதத்திலே காரணம் நஷ்டமாயும் காரியம் சற்று போது இருக்கும் என்றது வேதாந்திற்கு சரியல்லவோ? கேள்வி: அப்படியானால் காரணத்திற்கு பின் காரியம் சற்று நேரம் அல்லவோ இருக்க வேண்டும்? ஒரு மனிதனது ஆயுள் உள்ளளவு மட்டும் பிராரத்தம் இருக்கும் என்கிறது கூடாது. பதில்: இரண்டொரு நாளில் உண்டான காரிய திரைய வெண்ணப்பட்ட நூல் வெந்தும் ஒரு சாமம் காரிய தாமதம் உண்டென்றால் அனந்த கற்பத்திலே இருக்கிற அஞ்ஞான பிராந்தி நஷ்டமானால் அதன் காரியமான விட்சேபம் பிராரத்தத்தோடு போம் என்றது சொற்பமல்லாமல் பெரிதல்ல. கேள்வி: இதற்கு பிரமாணம் இல்லையோ? பதில்: நமக்கு சுருதி யுத்தி அனுபவம் மூன்றும் உண்டு. கேள்வி: சண்டை போதும் சித்தாந்தம் ஏது? பதில்: அஞ்ஞானிகள் நான் தான் என்கின்ற இருவரையும் ஒருவராக கண்டு கலங்கி சம்சாரத்திலே மயங்குவார்கள். இந்த இருவரையும் வேதாந்த ஞானிகள் பகுத்தறிந்து முத்தராவார்கள் என்கிறதே சித்தாந்தம். கேள்வி: வேதாந்தம் அல்லாத சாஸ்திரத்தினாலே முத்தி இல்லையோ? பதில்: மற்ற சாஸ்திரங்களெல்லாம் பிராந்தர்களாலே பண்ணப்பட்ட சாஸ்திரங்களான படியினாலே கலக்கத்தின் மேல் கலக்கமாய் குழப்பமே அல்லாமல் பிராந்தியை தெளிவிக்க மாட்டாது. கேள்வி: இன்ன இன்ன சாஸ்திர கர்த்தாக்கள் இன்ன இன்னதை பொருள் என்று கலங்கினார்கள் என்றதையும் இவர்களுக்கு பரம்பரையாக தெளிவு வரும் வழியையும் இன்னபடி பகுத்து சொல்ல வேண்டும். பதில்: பாமரரும் லோகாயுதரும் விரோசன சித்தாந்த யுக்தினாலே ஸ்தூல சரீரமே ஆத்மா என்பார்கள். சார்வாகன் ஜீவன் போன உடனே சரீரம் அரித்து போகிறபடியினால் நான் கண்டேன் கேட்டேன் என்கிற யுக்தியினால் தேகம் ஆத்மாவல்ல இந்திரியமே ஆத்மா என்பார். ரணிய கற்ப உபாசிகளான பிராணாத்மாவாதிகள் பிராணன் போனால் இந்திரியங்கள் இராதபடியினால் பிராணனே ஆத்மா என்பர். உபாசகர் மனதில்லாத போது பிராணன் தெரியாதபடியினாலே மனதே ஆத்மா என்பர். புத்த மத க்ஷணிக விஞ்ஞானவாதிகள் புத்தி இல்லாவிட்டால் மனது இல்லாது போவதால் புத்தியே ஆத்மா என்பர். பௌத்தர்களான மாத்தியமிகள் சுளுத்தியிலே புத்தி முதலான ஒன்றையும் காணாதபடியினாலே சூன்யமே ஆத்மா என்பர். பட்டர் முதலானோர் சுளுத்தியிலே சூன்யமாய் இருந்ததென்று கண்டு சொல்ல வருகிறபடியினாலே ஆத்மா சத் என்பார்கள். இவ்வாறு ஆத்மார் நிர்ணயம் செய்து இனி ஆத்ம பரிமாணத்தில் விவாதம். அந்தராளர் சூட்சும நாடி வழியே சஞ்சரிக்கிறபடியினாலே ஆத்மா அணு என்பார்கள். திகம்பரர் தலை முதல் பாத பரியந்தம் அறிவு கலந்திருக்கிறபடியினால் ஆத்மா மனிதன் அளவே என்பர். பிரபாகரரும் தார்க்கீகரும் ஆத்மா பரிச்சின்ன சரீரத்துக்குள் வளைபட்டமாயிருந்தால் அழிந்து போம் என்று பரிபூரணமாய் சடமாயிருக்கும் என்பர். பட்டர் மதத்திலே சுளுத்தியிலே சடமாயும் சாக்கரத்திலே அறிவாயும் காணப்படுகிறபடியினாலே ஆத்மா சடசித்தாய் இருவகையுமாய் இருக்கும் என்பர். சாங்கியர் பரிபூரணத்திற்கு 2 லட்சணம் கூடாது. ஆத்மா சித்தாய் பரிபூரணமாய் இருப்பார். அவரவர்கள் சுளுத்தியிலே காண்கிற சடம் அந்தந்த ஆத்மாக்களுக்கு சுக துக்கம் கொடுக்க வந்த பிரகிருதி என்பர். யோகி பிரகிருதி மாயை தானும் புருஷன் ஒருவன் இல்லாவிட்டால் சேஷ்டி காரியமாக்க மாட்டாதென்றும் அடக்கி ஆழ்வார் இல்லாதிருந்தால் ஆத்மாக்களுக்கு பந்த மோட்சம் இல்லை என்கிறபடியினாலே இந்த ஆத்மாக்களை தவிர ஈஸ்வரன் ஒருவன் உண்டென்பர். இனி இதில் உள்ளதாகும் கலக்கங்களை கூறுகிறார். பதஞ்சலி பகவான் கிலேச கர்ம விபாகங்களோடும் அவற்றின் சம்ஸ்காரங்களோடும் கூடாத புருட விசேடன ஈஸ்வரனாம். அவன் சீவன் போலும் அசங்க சித்தாகும் என்பர். தார்க்கீகன் அசங்கனாகிய ஈஸ்வரனுக்கும் நியந்திருத்துவம் கூடாது நித்தியமான இச்சை ஞான கிரியைகளோடு இருப்பன் என்பர். ரணிய கற்ப உபாசகர் ஈஸ்வரன் நித்திய ஞானதிகளோடு இருப்பானேன் சதா சிருஷ்டி உளதால் வேண்டும். அப்படி இல்லாததினால் ராணிய கற்பனை ஈஸ்வரன் விஸ்வரூப மதம்
ஸ்தூல சரீரத்தை விட்டு சூட்ச்ம சரீரம் தனியே இல்லை. கிருஷ்ணன் விஸ்வரூபம் காட்டுகிற போது எங்கும் கால் எங்கும் கையாக காட்டினபடியாலே விராட் புருஷனை ஈஸ்வரன், ரணிய கற்பன் ஈஸ்வரன் அன்று என்பர். பிரசாபத்திய மதம் எங்கும் கால் எங்கும் கையாக இருக்கிறது ஈஸ்வரன். ஆனால் மரவட்டையும் ஈஸ்வரனாக வேண்டும். ஆகையினாலே பிரம்மாவே ஈஸ்வரன் அல்லாமல் மற்றது ஈஸ்வரன் அல்லன் என்று சொல்லுவர். வைணவ மதம் இந்த பிரம்மாவும் விஷ்ணுவுடைய நாபியிலே பிறந்தபடியினாலே விஷ்ணுவே ஈஸ்வரன் என்பர். சைவ ஆகமம் சிவனுடைய பாதம் விஷ்ணு காணாதபடியினாலே சிவனே ஈஸ்வரன் என்பர். காணாபத்திய மதம் திரிபுர சம்ஹாரத்திலே சிவனும் கணபதியை பூஜை பண்ணினபடியினாலே கணபதியே ஈஸ்வரன் என்பர். புராணிக மதம் இது இப்போது சொல்லப்பட்ட தேவதைகள் எல்லாம் புண்ணிய தலங்களிலே விளங்குகையினாலே புண்ணிய தலங்களை ஈஸ்வரன் என்பர். தர்மசாஸ்திரன் புண்ணிய தலங்களும் தல விருஷ மரங்களினாலே விளங்குகையினால் மூங்கில் எருக்கு அரசு வில்வம் முதலானவைகளை அவரவர் குலதெய்வர்களாக பூஜை பண்ணுகையினாலே மரங்களை ஈஸ்வரன் என்பர். இப்படி இன்னும் அநேக மதவாதிகள் தங்கள் தங்கள் மத அபிமானத்தினாலே சாஸ்திரங்களை பண்ணிக்கொண்டு அலைந்தார்கள். இப்படி அஞ்ஞான சாஸ்திர கர்த்தாக்கள் அலைந்த வழி சொன்னோம். கேள்வி: இப்படி எல்லா சாஸ்திர கர்த்தாக்களும் வஸ்து நிர்ணயம் பண்ணின மாட்டாமல் அலைந்தார்களானால் வஸ்து நிர்ணயம் பண்ண போகிறது எப்படி? பதில்: பிரம்மம் ஒன்றே பொருள், மற்றுள்ள எல்லாம் மாயா மாயம் என்கின்ற வேதாந்த விசாரத்தினாலே வஸ்து நிர்ணயம் பண்ண வேண்டும். கேள்வி: அப்படியானால் மேலே சொன்ன வாதிகளுக்கெல்லாம் விரோதம் அல்லவோ? பதில்: ஒன்றே பொருள் என்கின்ற வேதாந்தத்துக்கும் அதைத்தானே குருடர் யானை கண்டார் போல கண்டிருக்கிற இந்த வாதிகளுக்கும் சற்றும் விரோதமில்லை. கேள்வி: பிரம்மம் ஒன்றே உண்மை பொருள் என்கிறதற்கும் மற்றுள்ள எல்லாம் மாயா மாயம் என்கிறதற்கும் பிரமாணம் ஏது? பதில்: இப்படி சொல்லுகிற 32 உபனிஷத்துமே பிரமாணம். கேள்வி: இவ்வளவும் சித்து லட்சணம் வேதாந்திலத்திலே மாயைக்கு லட்சணம் எப்படி? மோக லட்சணமும் சட லட்சணமுமாய் மாயை இருக்கும். இந்த பிரபஞ்சத்திலே மாயா லட்சணம் இருவகையும் பகுத்து காட்ட வேண்டும். குடம் முதலாக உலகம் அனைத்தும் சடமாயிருக்க கண்டோம். இது உண்மை, இது பொய் என்று உலக பொருள்களை பகுத்தறிவ படாதபடியினாலே மோகமாக இருக்க கண்டோம். சீவன் உலகு ஈஸ்வரன் என்பவை எல்லோரும் உண்மையாக கண்டு வருவதை மாயை என்கிறது. எப்படி? இந்த மாயையிலே கற்பிக்கப்பட்ட சகலமும் உலகாயதர் பார்வையிலே உண்மையாகவும் உக்தினாலே அனிர்வச்சனியாகவும் இன்னது என்றே இப்படி என்றே கூற முடியாது. வேதாந்தம் அறிந்த ஞானிக்கு 3 காலத்திலும் இந்த மாய பிரபஞ்சம் இல்லவே இல்லை என்று 3 விதமாக இருக்கும். கேள்வி: இந்த மாயா கற்பித பிரபஞ்சமெல்லாம் எந்த காலத்தில் உண்டு, எந்த காலத்தில் இல்லை? பதில்: சாக்கரத்திலும் சொப்பன காலத்திலும் விரித்த சித்திரம் எழுதிய துணியை போல உண்டாயிருக்கும் என்று சுளுத்தி மூர்ச்சை சமாதி காலங்களிலே சுருட்டின சித்திரம் எழுதிய துணியை போல இல்லாத காலம். கேள்வி: இந்த மாயை சுதந்திரையை பாராதீனமோ? பதில்: சைத்தன்யத்தை அஞ்சியிலே விளங்க மாட்டாதபடியினார் பராதீனமுமாம் அசங்க நிர்விகாரியாயிருக்கிற கூடஸ்த சைத்தன்யத்தை சடமாயிருக்கிற உலகாகவும் சிதாபாச சொரூபத்தினாலே சீவனையும் ஈஸ்வரனையும் கற்பிக்கையினால் சுதந்திரையுமாயிருக்கும். கேள்வி: இப்படியானால் மாயையினாலே பிரம்மத்திற்கு சொரூப லட்சணம் கெடாதோ? பதில்: மாயை கூடஸ்தரை தொடாமல் தானே ஜீவ ஈஸ்வர உலகை காட்டுகையினால் சொரூப லட்சணம் கெடாது. கேள்வி: முன் பிரம்மத்தை தானே ஜீவன் ஜகத்தாய் பண்ணிற்று என்றீர். இப்பொழுது பிரம்மத்தை தொடாமல் தானே பண்ணிற்று என்கிறீர். இந்த இருவகையும் கூடாது. பதில்: செய்ய முடியாததை செய்வதே சுபாவமாக உடைய மாயையினிடத்தில் இது விஷயமாய் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது? கேள்வி: இப்படி மாயை கற்பித்ததெல்லாம் கூடாததை கூட்டுவித்ததாக இருக்குமோ? இப்படி கொத்த சக்தி இந்த மாயைக்கு எங்கிருந்து வந்தது? பதில்: ஒரு மாயையினிடத்திலே பிறந்த பூத்தங்களிலே ஆகாசத்திலே வெளியும் காற்றிலே சலனமும் நெருப்பிலே சூடும் தண்ணீரிலே குளிரும் மண்ணிலே கடினமும் கண்டபடியினாள் இந்த மாயை கூடாததை கூட்டுவிக்கிறதே சுபாவம். இந்த சக்தி மாயைக்கு சுபாவமாகவே இல்லாமல் ஒன்றினால் வந்ததல்ல. கேள்வி: இந்த உலகு மாயாமயம் என்பதை எல்லோரும் ஏன் அறியவில்லை? பதில்: இந்திரஜாலக்காரனை காணும் அளவு இந்திரஜாலம் உண்மையாக தோற்றுகிறார் போல மாயையாகிய இந்திரஜாலத்துக்கு அதிஷ்டானமாகிய பிரம்மத்தை அறியும் அளவு மாயை உண்மையாக தோற்றும். அதிஷ்டானமாகிய தன்னை அறிந்தால் மாயை பொய்யாய் போம். கேள்வி: சகலவாதிகளுக்கும் மாயையிற்குள் தானே இது பொருள் அது பொருள் என்று வாதிக்க காரணம் ஏது? பதில்:
சந்தேக சொரூபமாய் இருக்கிற மாயைக்கு பரிகாரம் தேடாமல் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்கிறதற்கு அவரவர்கள் அஞ்ஞானமே காரணம். கேள்வி: இந்த மாயைக்கு பரிகாரம் ஏது? பதில்: இது பொருளல்ல மாயை என்று அறிகிறதே பரிகாரம். கேள்வி: கண்ணார கண்டும் நிர்ணயமாகாத இந்திரஜாலம் போல இந்த சகத்து மாயமாக இருக்கவில்லையே, உண்மையாக அல்லவா இருக்கிறது? பதில்: இருக்கிறது இல்லை என்ற இருவகை நிர்ணயத்திலும் அகப்படாத சகத்து உண்மை என்கிறது. அஞ்ஞானிகளுடைய தீர்மானமே அல்லாமல் சகத்து மாயைதானே. கேள்வி: இவ்வாறு உலகு மாயா கற்பிதம் என்று சொன்ன சாஸ்திர கர்த்தாக்கள் யாவர்? அவர்கள் எவ்வாறு கூறியுள்ளார்கள்? பதில்: சடமாய் கற்பவாசம் பண்ணின சேதனம் போல பிறந்து உண்டு உடுத்தி கண்டு கேட்டு பெரியவன் சிறியவன் என்று திரிகிறதை பார்க்க வேறு இந்திரஜாலம் ஏதென்று வசிஷ்டரும், இந்த தேகம் போல ஆலமரம் முதலானவைகளும் விதை எங்கே வந்தது, மரம் எங்கே வந்தது என்று மயங்க வேண்டாம், சகலமும் மாயை என்றே காண வேண்டும் என்று வியாசரும், மனதினாலே சிந்திக்காமல் நிர்ணயமாகாத பொருளை தர்க்கிக்கிற ஒண்ணாதென்றும் நிர்ணயிக்கப்படாத சகத்திலே இது பொருள் அது பொருள் என்று தீர்மானிக்க தேவையில்லை, சகலமும் மாயை என்று காண வேண்டும் என்று யாக்கிய வல்கியரும் சொன்னார்கள். இன்னபடி என்று சிந்திக்கப்படாததை உண்டாக்குகிற சக்தி மாயை என்று எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள். கேள்வி: இந்த மாயைக்கு விதை எங்கே காணலாம்? பதில்: மரத்தை தன்னுள் அடக்கி கொண்டிருக்கிற விதை போல சாக்கர சொப்பன உலகத்தை தன்னுள் அடக்கி கொண்டிருக்கிற மாயா விதை சுளுத்தியிலே எல்லோராலும் அனுபவிக்கப்படுகிறது. கேள்வி: சகல புத்தி வாசனைகள் மாயையிலே அடக்கி இருக்கிறதுக்கு அடையாளம் ஏது? பதில்: மாயா பிரதிபிம்பர் ஈஸ்வரன் மாயையிலே சகல வாசனையும் கண்டு சர்வஜ்ஞராக இருக்கிறதே அடையாளம். கேள்வி: ஈஸ்வர உபாதி சீவ உபாதி எப்படி இருக்கும்? ஜீவ ஈஸ்வரர்கள் எப்படி இருப்பார்கள்? ஈஸ்வரனை அறிகிற வழி அது. பதில்: மேகம் போல் இருக்கும் மாயை, மேகத்தின் திவலை போல இருக்கும் புத்தி வாசனைகள், திவலையிற் பிரதிபிம்பித்த ஆகாசம் போல் இருப்பார் சிதாபாசர்கள், மேக ஆகாசம் போல ஈஸ்வரனை அனுமானத்தில் அறிய வேண்டும் சிதாபாசர்கள் ஜீவர்கள். கேள்வி: இந்த புத்தி வாசனையிலே பிரதிபிம்பித்த சித்தாபாசனை மாயையிலே பிரதிபிம்பித்த ஈஸ்வரனின் எவ்வாறு பகுத்து காண்பது? பதில்: வாசனையானது சித்தாபாசனுடனே கூடி புத்தி ரூபமாய் முளைக்கிற போது சித்தாபாசனை சீவர்கள் வெட்டவெளியாய் காணலாம். ஈஸ்வரனை சர்வஜன், சர்வேஸ்வரன், அந்தர்யாமி என்று வேதம் சொல்வதை கேட்டு அறியலாம். கேள்வி: ஜீவனும் ஈஸ்வரனும் சித்தாபாசகர்களானால் ஜீவர்கள், இவர்களுக்குள் உள்ள வித்தியாசம் யாது? பதில்: ஜீவர்கள் மாயைக்குட்பட்டிருப்பார்கள் என்றும் ஈஸ்வரன் மாயைகளை தன்வசம் பண்ணி கொண்டிருப்பவன் என்றும் சொல்வார்கள். கேள்வி: ஈஸ்வரனை சர்வஜன், சர்வேஸ்வரன், அந்தர்யாமி என்பது எதனால்? பதில்: ஈஸ்வரனுக்கு உபாதியான மாயையிலே சகலம் இருக்கிறபடியினாலே சர்வஜன் என்பது, சர்வ சீவர்களுடைய புத்திகளுக்குள்ளிருந்து ஆட்டுகிறபடியினாலே அந்தர்யாமி என்றும், இவர் உண்டாக்குகிற பிரபஞ்சத்தை வேறு ஒருவரால் மாற்றி அமைக்கப்படாததென்று கொண்டு சர்வேஸ்வரன் எனலாம். கேள்வி: ஈஸ்வரனுக்கும் சர்வஜனுக்கும் உண்டானால் எல்லோராலும் ஏன் அனுபவிக்கப்படவில்லை? பதில்: வாசனைகள் எல்லாம் பரோட்சமானபடியினால் அனுபவிக்கப்படவில்லை. கேள்வி: அந்த சர்வஜ தன்மையின் ஞானம் எப்படி இருக்கும்? பதில்: சர்வ புத்திகளிலும் அந்த சர்வஜ தன்மையை கண்டு வாசனையின் கண்ணே அனுமானிக்கத்தக்கது. கேள்வி: அந்தர்யாமிக்கு இத்தனை குணம் உண்டு என்பதற்கு பிரமாணம் ஏது? இவருக்கு சரீரம் ஏது? இவர் கற்பித்த பிரபஞ்சத்திற்கு வழி என்கிறதற்கு பிரமாணம் ஏது? பதில்: அந்தர்யாமிக்கு இத்தனை குணம் உண்டென்கிறதற்கு அந்தர்யாமி பிரமாணம் என்கிற வேதம் பிரமாணம். புடவையின் இடத்தில் நூல் உபாதானமாக இருக்கிறது போல சகலத்திலும் இவர் உபாதானமாக இருக்கிறபடினால சகலமும் இவருக்கு சரீரம். ஈஸ்வரன் சகல பூத்தங்களிலிருந்தும் தேகாதி பாவைகளை அபிமான கயிற்றை பூட்டி விதி நீக்கம் வழியே ஆட்டுவிக்கிறார் என்கிற கீதா வச்சனமும், இது தர்மம் என்று அறிவேன், இதிலே பிரவேசமில்லை, இது அதர்மம் என்று அறிவேன், இதில் இருந்து நீங்கவும் இல்லை, யாரோ ஒருவர் ஆட்டுவிக்கிறார் என்கிற பாண்டவ கீதையும் கற்பித்ததே வழி என்பதற்கு பிரமாணம். ஓம் தொடரும்.